ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். பிள்ளைங்களை அடித்து வளர்க்கணும், முருங்கை இருந்தாலுமே உடச்சி தான் வளர்க்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன பண்ணேன், என் வீட்டில் இந்த தண்ணி கேனில் ஒரு 3 விதை அகத்திக்கீரை விதையை ஊனி வச்சுருந்தேன். அவ்வளோ அழகாக வந்துருச்சுங்க. என்னோடய பழைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இது நிறைய கீரை கொடுக்குமே, நமக்கு கீரை வேணும்னு சொல்லிட்டு தோட்டத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த கண்டை நான் ஊனி வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா அமேசான் காடு மாதிரி வளர்ந்துருச்சு. உடச்சி விட்டுருந்துருக்கலாம், நான் விட்டதுனால ஒரு 30 அடிக்கு ஆகிட்டு போயிடுச்சு. கீழே இருந்து பறிக்கவே முடியாது. மாடிக்கு போய் குச்சி வச்சு தான் அதை உடச்சி எடுக்க வேண்டியதாக போச்சு. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, கால்சியம் சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இந்த கீரை யார் யாருக்கெல்லாம் நல்லது தெரியுமா? எல்லாருமே சாப்பிட்லாம். சூப்பு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம், கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க, எலும்பெல்லாம் வீக்காக இருக்குல்ல அவங்க, அப்புறம் உடலில் சூடு நிறையா இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் இந்த கீரையை மாதத்துக்கு ஒரு 2 முறை சாப்பிட்லாம். நல்லா இளங்கீரையாக எடுத்து நான் இன்றைக்கி சூப்பு தான் செய்ய போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.